வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். தாய்நாடு நிகழ்ச்சியிலும் நாங்கள் பல ஆலயங்கள், கிராமங்கள், இன்னும் பல இடங்களை பற்றி பார்த்திருப்போம். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக நாங்கள் சுன்னாகம் புகையிர நிலையத்தில் ஆரம்பித்து இந்த புகையிர நிலையத்திலிருந்து புறப்பட்டு இந்த வீதிகளுக்கு இடைப்பட்ட இடங்களிலே காணப்படுகின்ற பலவரான சிறப்பான விடயங்கள் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சிறப்புகளை பார்ப்பதற்காக நீங்களும் எங்களுடன் கைகோர்த்தபடி வாருங்கள் எங்களுடன். சுன்னாகம் புகையிர நிலையத்துக்கு அருகிலே பார்த்தால் தெரியும், ஆங்காங்கே கிணறுகள் காணப்படுகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், சுன்னாகம் என்று சொன்னால் நன்னீருக்கு பெயர் போன இடங்களிலே சுன்னாகம் ஒன்றாக காணப்படுகிறது. ஆரம்ப காலங்களிலே புகையிரதம் செல்லுகின்ற பொழுது மரத்திலான உருண்டை வடிவான பீப்பாய்களிலே இந்த நீரை இலகுவாக அள்ளி அந்த பீப்பாய்களுக்கு நிரப்பி ஒவ்வொரு இலங்கையினுடைய பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால் அவ்வளவு சுவையான நீர், அதை விட நன்னீர். நீர் பற்றாக்குறையான இடங்களுக்கு அந்த நீரை கொண்டு போய் விநியோகம் செய்திருக்கிறார்கள். அன்று இங்கிருந்து நீர் எடுத்து சென்றவர்கள் இன்று இந்த இடத்திற்கு வெவ்வேறு இடங்களிலிருந்து இப்போது கொண்டு இங்கே இவர்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே சுன்னாகத்தின் இந்த நீருடன் எண்ணெய் கழிவுகள் கலந்ததன் காரணமாக அவர்கள் அந்த நீரை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. சுன்னாகம் புகையிர நிலைய வீதியிலே அமைக்கப்பட்டுள்ள சிவன் ஆலயம் தான் எனக்கு பின்னாலே தெரிகின்ற இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் கருதப்படுகின்றது. இங்கே சிவனுக்கு ஒரு திருவிழாவும் அம்மனுக்கு ஒரு திருவிழாவும் இடம்பெறும். சிவனுடைய திருவிழா சித்திரை மாதத்திலும் அம்மனுடைய திருவிழா ஆடி மாதத்திலும் இந்த ஆலயத்திலே இடம்பெறுவது ஒரு சிறப்பான விடயமாக கருதப்படுகின்றது.
இந்த சந்தி தான் சுன்னாகம் சந்தி. இந்த சுன்னாகம் சந்தியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தாய்நாட்டிலே வசித்த வேளை இருந்த சுன்னாக டவுனுக்கும் இப்போது இருக்கின்ற இந்த சுன்னாக டவுனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது என்பதை நீங்களாலே உணரக்கூடியதாக இருக்கும். அதைவிட இங்கே பாருங்கள், நாட்சந்தையாக இந்த சந்தி பிரிந்து செல்லுகின்றது. எனக்கு இந்த பக்கமாக தெரிகின்ற இந்த சந்தியூடாக செல்லுகின்ற பொழுது மாசியப்பட்டிக்கு செல்ல முடியும். எனக்கு இந்த பக்கமாக தெரிகின்ற இந்த சந்தியூடாக சென்றால் காங்கேசன்துறைக்கு செல்ல முடியும். நேராக செல்லுகின்ற இந்த சந்தியூடாக செல்லுகின்ற பொழுது புத்தூர், அப்படியே சாவகச்சேரிக்கு செல்ல முடியும். எதிர்ப்பக்கமாக தெரிகின்ற இந்த சந்தியூடாக செல்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியும். இப்படியான இந்த சந்திகளை உள்ளடக்கிய இந்த சுன்னாகம் என்று சொன்னாலே சுன்னாகத்திலே விளைகின்ற மரக்கறிகள் தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள மருதமடு மாதா ஆலயத்தைப் போல ஒரு காலத்தில் யாஸ்திரிகள் திருத்தலமாக இருந்த ஆலயம்தான் இந்த சுன்னாகம் அந்தோணியார் ஆலயம். ஆனால் இந்த ஆலயத்தின் உண்மையான தோற்றம் அந்தோணியார் ஆலயம் அல்ல. அப்படியென்றால் இது என்ன ஆலயம் என்றுதான் கேட்பீர்கள். சொல்கிறோம், இது ஒரு காணிக்கை மாதா ஆலயம். இந்த ஆலயத்தில் இடம்பெற்ற சில சம்பவங்களின் பின்னர்தான் இந்த ஆலயத்தை அந்தோணியார் ஆலயமாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த ஆலயம் காணிக்கை மாதா ஆலயமாக இருந்த காலத்தில் திருவிழா இடம்பெறும் போது மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து மாட்டு வண்டிகளிலே 10 நாட்கள் தங்கிவிட்டுத்தான் செல்லுவார்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறோம், கேளுங்கள். இந்தியன் ராணுவத்தினர் தாங்கள் பயணம் செய்வதற்கு பயன்படுத்திய இந்த வாகனத்தை இப்போது அந்தோணியார் பயணம் செய்வதற்கு பயன்படுத்துகிறார். அப்படியல்ல, அந்தோணியாரின் திருவிழா இடம்பெறும் போது கூடு சுத்துவதற்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த ஊர் மக்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. இப்போது உங்களிடம் விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி.